குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ். ஓகே. சரி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல டெர்ம் 1 யூனிட் 1ல லாஸ்ட் டாபிக்ல நம்ம இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்க போறோம். சரியா குட்டீஸ்? ஓகேவா? சரி. இந்த இதுல ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சில பேசிக் விஷயங்களும் நம்ம பார்ப்போம். மேத்ஸ் ரிலேட்டடா பார்ப்போம். அதர் தேன் மேத்ஸ் ரிலேட்டடாவும் தட் இஸ் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், நம்மள சுத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அதை எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்ப்போம்ல. சோ அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. சரி. இன்னைக்கு ஒரு குவிஸ் மாரி ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அதோட வேல்யூ என்னன்றது இல்ல அடுத்த கிளாஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். 1, 0, 0 சரியா? தட் இஸ் இது என்னன்னு சொல்லுவோம்? 100ன்னு சொல்லுவோம். நம்ம கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்றோம்ல. கரெக்ட்டா? சோ இந்த கால்குலேட்டர்ல உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் மாரி வைக்கிறேன்ன. ட்ரை பண்ணி பாருங்க. சோ 3 பட்டன் மட்டும் நீங்க கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணணும். தட் இஸ் டீச்சர் 1 0 0ன்னு ஒரு பட்டன நாங்க பிரஸ் பண்ணலாம். இல்ல 1 00ன்னு போட்டே ஒரு டைரக்ட்டா ஒரு பட்டன் இருக்கும். சரியா? சோ கால்குலேட்டர்ல இப்படி இருக்கும். ஒவ்வொன்னுக்கும் ஒரு பட்டன் இருக்கும். 1 போட்டு 0வ டபுள் டைம் போட்டோம்னா இங்கிட்டு வரும். இல்லாட்டினா 00 போட்ட மாரியுமே நார்மல் கால்குலேட்டர்ல இருக்கும். சோ இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன். மேத்ஸ் ரிலேட்டடா பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன நமக்கு தெரியணும்னு இருக்குல்ல. சோ, அதுல தான் ஒன் ஆஃப் த திங் வந்து நான் ஷேர் பண்றேன். சரியா குட்டீஸ்? இப்ப நீங்க இத என்ன செய்யணும் அப்டின்னா, இப்ப 3 பட்டன் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நான் எதுக்கு பெர்மிஷன் குடுக்குறேன்? கால்குலேட்டர்ல யூ கேன் பிரஸ் எனி 3 பட்டன்ஸ். சரியா? சோ சொல்றது புரியுதா? யூ கேன் பிரஸ் எனி 3 பட்டன்ஸ். எப்படி நீங்க வந்து 100 கொண்டு வருவீங்க? சோ 3 பட்டன் தான் கால்குலேட்டர்ல பிரஸ் பண்ண அலோ பண்றேன். சொல்றது புரியுதா? அந்த பட்டன்ல எப்படி நீங்க 100 கொண்டு வருவீங்கன்னு தான் இன்னைக்குரிய ஒரு சின்ன ஒரு குவிஸ் மாரி கேட்கிறேன். இது குவிஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு விஷயமா தெரிஞ்ச விஷயங்களா கூட வச்சுக்கோங்களேன். 100. சோ அந்த கால்குலேட்டர்ல இருக்க எல்லா பட்டன்ஸுக்குமே நீங்க பிரஸ் பண்ணிக்கலாம். பட் மொத்தமே 3 பட்டன் தான் பிரஸ் பண்ண அலோ பண்ணுவேன். சரியா? சோ யூஸ் பண்ண பிரஸ் இன் தி சென்ஸ் மீன்ஸ் யூஸ் பண்ண அலோ பண்ணுவேன். அது எப்படி 100 கொண்டு வரதுன்னு சொல்லி பாருங்க. ஏன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்குக்கும் இந்த ஒரு 0வுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கா? அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். சரி குட்டீஸ், இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? முழு எண்கள். ஓகேவா? சோ முழு எண்கள இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? 1, 2, 3 இப்படியே போகும்பா. இது எந்தப்பா சொல்லுவீங்க? இந்த குரூப்பிங் ஆஃப் நம்பர்ஸ என்ன சொல்லுவோம்? தமிழ்ல இயல் எண்கள்ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? தமிழ்ல இயல் எண்கள்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா, இந்த 1, 2, 3ன்றத எங்க குட்டீஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? யாராவது ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? 1, 2, 3 அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னோட என் பேக்லயோ, இல்லன்னா என்னோட பவுச்லயோ எத்தன ஸ்டேஷனரி ஐட்டம் இருக்கு? எத்தன பென்ஸ் இருக்கு? எத்தன பென்சில் இருக்கு? இல்ல எத்தன நோட் புக் இருக்கு என் பேக்ல? என் கிளாஸ்ல எத்தன ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க? அப்படின்னா, கண்ல தெரியிற பெர்சன் சரியா? அது பெர்சன் சொல்லுவோம். புக்ஸா இருந்தா த கவுண்டிங் ஆஃப் நம்பர் விச் பிகின்ஸ் வித் 1. என் கண்ல எத்தன பேர் இப்ப டேய் உன் கண்ணு முன்னாடி இருக்கிறவங்கள கவுண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா, என் கண்ல தெரியிற அந்த பெர்சன நான் என்னன்னு சொல்லுவேன்? 1ன்னு சொல்லி தான் கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். கன்சிடர் பண்ணி 1, 2, 3ன்னு சொல்லுவோம். என் பேக்ல இந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ உங்க கண்ணு முன்னாடி பென்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். சோ எத்தன பென்ஸ் இருக்கு அப்டின்னா, கண்ல பார்த்தோனே இது 1, இது 2, இது 3ன்னு சொல்லுவோம். சரியா? சோ கவுண்டிங் ஆஃப் நம்பர் விச் பிகின்ஸ் வித் 1, 2, 3 இப்படிதான் சொல்லுவோம். சரியா? சோ அதத்தான் என்னன்னு சொல்லுவோம்? இயல் எண்கள்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து நேச்சுரல் நம்பர்ன்னு சொல்லுவோம். சோ இதோட பேசிக் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. இதுல சின்ன நம்பர் என்னது? பெரிய நம்பர் எப்படி இருக்கும்? 3 தான் பெரிய நம்பரா? இல்ல இதுக்கு அடுத்து நம்பர்ஸ் இருக்கான்னுலாம் நம்ம லோயர் கிளாஸ்ல 5த்ல படிச்சிருப்போம். அதோட கன்டினியூஷன் தான் இப்ப 6த்ல நம்ம படிக்க போறது என்னன்னா, ஹோல் நம்பர். சோ ஹோல் நம்பர்னா என்னன்னா, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர். உங்களுக்கு நான் புதுசாலாம் சொல்லல. இந்த கலெக்ஷன் ஆஃப் என்டையர் நேச்சுரல் நம்பர். 1, 2, 3 இட் கோஸ் ஆன். இதோட ஒரு 0வையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன்ப்பா. சோ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் இன்க்ளூடிங் 0 இஸ் கால்டு வாட் இட் இஸ்னா ஹோல் நம்பர். புரிஞ்சுச்சா? சோ ஹோல் நம்பரோட டெஃபினிஷன் என்னதுன்னு புரியுதா? இது ஃபுல்லா இயலெண்கள்னு சொல்லி பார்த்தாச்சு. சோ ஹோல் நம்பரோட டெஃபினிஷன் என்னம்மா? இந்த இது வரைக்கும் உள்ளது எல்லாமே நேச்சுரல் நம்பர். அப்படியே அந்த நேச்சுரல் நம்பரும் வரும். இன்க்ளூடிங் 0 இஸ் கால்டு ஹோல் நம்பர். டீச்சர் இப்பதான் நீங்க சொன்னீங்க கவுண்டிங் ஆஃப் நம்பர் விச் பிகின்ஸ் வித் 1. என் கண்ணு முன்னாடி தெரியிற ஒரு ஆப்ஜெக்ட்டோ இல்லாட்டினா எதுவா இருந்தாலும் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. லிவிங் திங் ஆர் நான் லிவிங் திங். கண்ணு முன்னாடி தெரியிற ஒரு விஷயம், ஒரு பொருள வந்து 1, 2, 3ன்னு சொல்லி கவுண்ட் பண்ண ஆரம்பிப்போம்.
சரி. இங்க 0வ எங்க டீச்சர் சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப எனக்கு பிடி பீரியட். இப்ப எனக்கு என்ன பீரியட்? பிடி பீரியட். இப்ப நான் உங்களோட ஸ்கூல்ல இருக்கேன். டேய், ஹவ் மெனி ஆஃப் தெம் ஆர் தேர் இன் த கிளாஸ்? நவ் இட் இஸ் a பிடி பீரியட். ஹவ் மெனி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ்? அப்படின்னா, உங்களுக்கு இப்ப பிடி பீரியட்னா எல்லாரும் கிளாஸ்ல இருப்பீங்களா? கிரவுண்ட்ல இருப்பீங்களா? எல்லாரும் கிளாஸ்ல இருப்போமா? கிரவுண்ட்ல இருப்போமா? யோசிச்சு சொல்லுங்க. கிரவுண்ட்ல தான் இருப்போம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? டீச்சர் நோ ஒன் இஸ் தேர் இன் த கிளாஸ். சொல்லுவோமா? கிளாஸ்ல யாருமே இல்ல டீச்சர் அப்படின்னா, யாருமே இல்ல அப்படின்ற விஷயத்த எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, 0. சரியா? தமிழ்ல வந்து 0 சொல்லுவோம். சரி, இந்த 0த்துக்கு மதிப்பு இருக்கா இல்லையான்றதுக்கு தான் இப்ப உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர்ல 3 பட்டன வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 100 வரதுக்குன்னு சொன்னேன். இப்ப இந்த 0த்த எப்படி சொல்லுவோம்ன்னு சொல்லணும்னா, இந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு 001 100. என்னப்பா இது? இங்கேயும் 2 0 இருக்கு, இங்கேயும் 2 0 இருக்கு. அப்படின்னா, முன்னாடி போடுற 0த்துக்கு மதிப்பு இருக்கா? இதுக்கு இல்ல நம்பருக்கு அப்புறம் போடுற 0த்துக்கு மதிப்பு இருக்கா? இல்லையான்னுலாம் உங்களுக்கு பேசிக் தெரியும்ல குட்டீஸ்? அதுக்காகத்தான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அ அ டவுட் என்னது கொஸ்டின் கேட்டேன். சரியா? ஸோ 0 அப்படின்னம்போது, முன்னாடி போடுற ஜீரோஸ் தட் இஸ் ஒரு நம்பருக்கு முன்னாடி போடுற ஜீரோஸ்க்கு மதிப்பு கிடையாது. அதே இது நம்பருக்கு அடுத்து போடுற ஜீரோஸ்க்கு தான் மதிப்பு இருக்குன்னு சொல்லி, நம்மளோட எப்படி சொல்றது? ஆ கரெக்ட்டா சொல்லணும்னா, இடமதிப்புன்னு சொல்லுவோம்ல. பிளேஸ் வேல்யூ சார்ட்லலாம் நம்ம படிச்சிருந்திருப்போம். சரியா? ஸோ ஹோல் நம்பர்னா என்னப்பா அப்டின்னா, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர். சரியா? இந்த என்டையர் நேச்சுரல் நம்பரோட கலெக்ஷனோட இன்க்ளூடிங் 0 அப்படின்றது ஒரு நம்பர கன்சிடர் பண்ணேன்னா, தட் இஸ் கால்டு ஹோல் நம்பர். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னப்பா யூஸ் பண்ணோம் அப்டின்னா, என் யூஸ் பண்ணோம். சரியா? இங்க ஹோல் நம்பரோட எழுத்து என்னன்னா W. ஸோ இத எதால ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்டின்னா, W அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சொல்றது புரியுதா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் இதுல எதுப்பா பெருசு அப்படின்னா, 1, 2, 3 இட் கோஸ் ஆன். சரி, அப்படி போய்க்கிட்டே இருக்கும்பா. அடுத்து இப்ப ஹோல் நம்பர்னா என்ன பார்த்தோம்? இது வந்து என்ன எண்கள்னு சொன்னோம்? இப்ப இயல் எண்கள்னு சொல்லிறணும். ஓகேவா? இயல் எண்கள். ஓகேவா? சரி. ஹோல் நம்பர்ஸ்னா என்ன சொன்னோம்? முழு எண்கள். ஓகேவா? இத என்னன்னு சொல்லுவோம்? முழு எண்கள்ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா குட்டீஸ்? சரி. இந்த 2ல எதுப்பா பெருசு அப்டின்னா, 0க்கு மதிப்பு கிடையாது டீச்சர். அதனால 2மே சமம்னு சொல்ல முடியாது. சரியா குட்டீஸ்? இங்க இது என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது வந்து நம்ம எடுத்த மார்க்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டூடண்ட் ஒவ்வொரு மார்க் எடுத்திருக்காங்க அப்டின்னா, இங்க வந்து 0ன்னு ஒரு ஸ்டூடண்ட் வந்து எடுத்திருக்காங்க. சரியா? மார்க்காவும் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு இத நான் ப்ராப்பர்ட்டீஸா ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர். இங்க வந்து அதுதான் என்னது நேச்சுரல் நம்பர்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் இயல் எண்கள். இங்க முழு எண்கள் என்ன சொல்லுவோம்? 0, 1, 2, 3, 4. இந்த 2ல எதுப்பா பெருசு? இது பெருசா? இது பெருசான்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுதான் பெருசு. சரியா? சோ இத டயகிராம்க்குள்ள எப்படி போடணும்னா, இத வந்து இப்படி போடுவோம். நம்ம தமிழ் என்னது இங்கிலீஷ்ல சி லெட்டர் போடுறோம்ல, அத கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி போடணும். இத ஏன்னா இதோட சிம்பல்ஸ் இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இத ஏன் யூஸ் பண்றோம்ன்ற ரீசன் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஹையர் கிளாஸஸ்ல வர வர நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 2ல எதுப்பா பெருசுன்றத நான் உங்களுக்கு புரியிற மாரி டயகிராம்ல ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறேனே. சரியா? இப்படி போகும். இதுதான் நேச்சுரல் நம்பரோட ரெப்ரசன்டேஷன். இதுக்கு அடுத்த நம்பர் இப்ப நம்ம என்ன படிக்க போறோம்? நேச்சுரல் நம்பரும், ஹோல் நம்பர பத்தி மட்டும் தான் கம்பேர் பண்றோம். இந்த ஹோல் நம்பர் என்ன பண்ணணும்? 0, 1, 2, 3 இப்படி போகும். புரிஞ்சுச்சா? சோ இதுல எது பெருசு அப்படின்னா, ஹோல் நம்பர்ஸ் தான் பெருசு. இங்கிலீஷ்ல சொன்னா என்ன சொல்லுவோம்? ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்லும்போது முழு எண்கள்ன்னு சொல்லுவோம். இயலெண்கள், முழு எண்கள் 2ல எதுப்பா பெருசுன்னா, முழு எண்கள் தான் பெருசு. சரியாம்மா? இந்த கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ். இத எப்படி டயகிராம்ல போடுவோம்னா, இப்படிதான் போடுவோம். ஓகேவா? சோ உங்களுக்கு இதுக்கு மேல நான் டீட்டெயில்டா போல. இதோட சிம்பல் என்ன? எப்படி யூஸ் பண்றதுன்னுலாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். அடுத்து முன்னி அப்படின்னா என்னன்னு பார்த்திருப்பீங்க. தொடரின்னா என்னன்னு பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே நம்ம 5த் ஸ்டாண்டர்ட்ல பேசிக் படிச்சிருப்போம்ல. ஓகேவா? சரி. இப்ப அதுல ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இந்த முழு எண்களோட பண்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோமா? ஈஸியா சொல்லி தரேன். நீங்க எதையுமே பை ஹார்ட் பண்ணணும்னு தேவையில்ல. ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது 2 முழு எண்கள் எடுத்துக்கோங்கப்பா. இப்ப 1 கூட எடுத்துக்கிறோமே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களுக்கு. 1யும் 2யும் கூட்டுனா என்னப்பா வரும்? அப்படின்னு கேட்டிருக்கேன். அதே மாரி 2யும் 1யும் கூட்டுனா என்னப்பா வரும் அப்படின்னா, 1யும் 2யும் கூட்டுனா என்ன வரும்? 3. சரியா? சோ 2யும் 1யும் கூட்டுனாலும் என்னதான் வரும்? 3 தான வரும். அப்ப இந்த இந்த பக்கமும் இந்த பக்கமும் என்னன்னு சொல்லுவோம்? சர்வ சமம்ன்னு சொல்லுவோமா? தட் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லுவோமா?
சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அப்ப இங்க ஏ இந்த இடத்துல, இப்ப இதே இதுக்கு பதிலா வேற ஒரு நம்பர் மாத்துறேனே. இப்ப 0ன்னு எடுத்துக்கிறேன். 0 பிளஸ் 2. 0 வந்து முழு எண்ல இருக்கா? எஸ். 0 பிளஸ் 2. 2 பிளஸ் 0. அப்ப இப்ப இந்த 2 நம்பரையும் இடத்த மாத்திருக்கேன். மொத 0 போட்டிருக்கேன். அடுத்து 2 போட்டிருக்கேன். இங்க 2 போட்டிருக்கேன். அடுத்து 0 போட்டிருக்கேன். சப்போஸ் இது 2யும் ஆட் பண்ணுங்கப்பா. என்ன வரும்? இங்கேயும் 2, இங்கேயும் 2 தானே வரும். அப்ப 2 இஸ் ஈக்குவல் டூ 2ன்னு சொல்லுவோமா? இது இந்த 2 நம்பருக்கு மட்டுமா பொருந்தும் அப்படின்னா, கிடையாது. பொதுவாவே ஜெனரலைஸ் பண்றேன். ஏதோ ஒரு 2 நம்பர்ப்பா. முழு எண்ல ஏதோ ஒரு 2 நம்பர் கூட்டல் விதிக்கு தான் நான் சொல்றேன். A பிளஸ் B இஸ் ஈக்குவல் டூ B பிளஸ் A. சரியா குட்டீஸ்? A பிளஸ் B இஸ் ஈக்குவல் டூ B பிளஸ் A. இதுக்கு பேரு என்ன அப்படின்னா, தமிழ்ல சொன்னோம்னா இதுக்கு பேரு வந்து பரிமாற்று பண்பு. இனிமேலு நம்ம குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நெறைய படிக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். சரியா? சோ பரிமாற்று பண்பு. பரிமாற்று அப்படின்னா, இது ஏக்கு பதிலா பி, பிக்கு பதிலா ஏ. இடத்த மாத்தி போட்டுருக்கோம். சோ அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? பரிமாற்று பண்பு. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோமா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா குட்டீஸ்? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி. சோ இதுக்குரிய ஒரு சிமுலேஷன் காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா இருக்கும். பாப்போமா? எஸ். குட்டீஸ் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். சரி. இங்க என்னடா எடுத்துக்கலாம் அப்டின்னா, ஏக்கும், பிக்கும் வந்து உங்களுக்கு குட்டியா தெரிஞ்ச மாரி பால்ஸோ, இல்ல சாக்லேட்டோ இல்ல நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்களேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்ச மீனிங்ல நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்ப ஏக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஏன்ற வேரியபிள் வேரியபிள்னா அந்த இங்கிலீஷ் லெட்டர்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதுக்கு 4ன்ற மதிப்பும், பிக்கு 2ன்னு எடுத்திருக்கோம். இப்ப ஏக்கு 4ன்னா, இங்க பாருங்க ஏ என்ன கலர்ல இருக்கு? பர்பிள் கலர்ல இருக்கா? ஸோ அதனால பர்பிள் கலர்ல 1, 2, 3, 4 பால்ஸ் இருக்கு. சரியா? அடுத்து இங்க பி என்ன இருக்கு? 2ன்னு சொல்லி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சரி பி 2ன்னு எடுத்தா என்ன கலர்ல எடுத்திருக்கோம்? இங்க பின்ற லெட்டர் வந்து மஸ்டர்ட் கலர்ல எடுத்திருக்கோமா? சோ அதனால பிய டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு வேற கலர்ல குடுத்துருக்காங்க. சரி. சோ இப்ப 2யும் என்னப்பா நம்ம செய்ய போறோம் அப்டின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி படி செக் பண்ணிருவோமா? ஃபர்ஸ்ட் என்னென்ன செய்ய போறோம்? A பிளஸ் B. அதே மாரி ரைட் ஹேண்ட் சைடும் செக் பண்ணுவோம். ஓகேவா? இங்க பாருங்க. நான் அழகா ஸ்லோ டவுன் பண்ணி கொண்டு போறேன். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். யா என்ன குட்டீஸ் போட்டிருக்காங்க? ஏ வந்து பர்பிள் கலர் பால் இருக்கா? பி வந்து மஸ்டர்ட் கலர் பால்ஸ் எடுத்திருக்கோமா? இங்க ஏ பிளஸ் பிக்கு பாருங்க கீழ உள்ளத எடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4. 4 பர்பிள் கலர் பால்ஸ் இருக்கு. மஸ்டர்ட் கலர்ல 2 இருக்கா? சரி. ஏயும் பியும் கூட்டுனா என்ன வந்திருக்கு? ஏ பிளஸ் பின்னா 4 பிளஸ் 2 வந்து 6ன்னு வந்திருக்கு. அதே இது சப்போஸ் நான் பர்பிள் கலர் பால் எடுத்திருக்கேன். ஏன்னா என்ன லெட்டர் தான் இருக்கு? பி லெட்டர் இருக்கு. அப்ப பியோட கலர் என்ன குடுத்துருக்கோங்க இங்க? பர்பிள் கலரா, மஸ்டர்ட் கலரான்னா, இங்க வந்து பிக்கு வந்து மஸ்டர்ட் கலர் குடுத்துருக்காங்க. சரியா? சோ எந்த வேரியபிள் குடுத்துருக்காங்களோ, அதுக்குரிய பால்ஸ்க்கு தான் கன்சிடர் பண்ணணும். பிக்கு 2ன்ற இட மதிப்பு குடுத்துருக்காங்க. சரியா? அப்ப 2ன்னு போட்டாச்சு. ஏக்கு என்ன போடணும்? 4 போடணும். சரியா? சோ அதனால உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக 4 பால்ஸ் குடுத்துருக்காங்க. அதே கலர்ல. சரியா? சோ 2யும் 4யும் கூட்டுனாலும் எனக்கு என்னதான் வரும்? என்ன வரும்? 6 தான் வரும். அப்ப என்ன குட்டீஸ் சொல்லலாம்? டீச்சர் இடது பக்கமும் 6, வலது பக்கமும் 6. அப்ப A பிளஸ் B இஸ் ஈக்குவல் டூ B பிளஸ் A. சொல்லலாமா? அப்ப இந்த விதிக்கு பேரு என்ன? இப்பதான் குட்டி குட்டியா புதுசா நம்ம ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லி ஒரு சில புது விஷயங்கள் படிக்கிறோம். சோ அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சோ இதுக்கு பேரு என்னன்னா, பரிமாற்று விதி. தட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அண்டர் அடிஷன் கூட்டியிருக்கேன். இப்ப உங்களுக்கு நம்பர்ஸ நான் இன்கிரீஸ் பண்றேன். இப்ப பாருங்க. ஆ. இப்ப என்ன கலர் குடுத்துருக்கேன்? ஏக்கு வந்து பர்பிள் கலர்ல 3 பால்ஸ் கன்சிடர் பண்ண சொல்றேன். பிக்கு மஸ்டர்ட் கலர்ல ஒரு 4 பால் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அதே மாரி இந்த விதிய திருப்பி கிராஸ் செக் பண்ண போறோம். இந்த ப்ராப்பர்ட்டிய சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு சொல்லிட்டு. அப்ப ஏன்றது என்ன கலர்ல அங்க எடுத்திருக்காங்க குட்டீஸ் பார்த்து சொல்லுங்க. ஏன்றதுக்கு என்ன கலர் எடுத்திருக்கோம்? பர்பிள் கலர்ல 3 பால்ஸ் எடுத்திருக்கோம். சரி. 3 பிளஸ் பிக்கு என்ன போட்டிருக்கோம்? 4 போட்டிருக்கோம். அப்ப 3 பிளஸ் 4னா என்னோட இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? 3 பிளஸ் 4னா 7 வருமா? ஞாபகம் இருக்கா? இங்க ஏக்கு வந்து 3 போட்டிருக்கோம். பிக்கு வந்து 4 போட்டிருக்கோம். அப்ப லெஃப்ட் சைடு வந்து 3யும் 4யும் ஆட் பண்ணோம்னா, விச் இஸ் நத்திங் பட் 7. சரியா? இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. வலது பக்கம் சொல்லி பாருங்க குட்டீஸ்.
வலது பக்கம் என்ன வரும்? சொல்லுங்க பாப்போம். எங்க இப்ப செஞ்சுருவோமா? நான் ஸ்லோ டவுன் பண்ணியே காமிக்கிறேன். பாருங்களேன். அழகா அந்த பால்ஸ கரெக்ட்டா கவுண்ட் பண்ற மாரி குள்ள மெர்ஜ் பண்றாங்களா? தெரியுதா உங்களுக்கு? யாஹ்! சூப்பர். பண்ணிட்டோம். அப்ப என்ன குட்டீஸ் போட்டுருக்காங்க? ஏக்கு பதிலா 3, பிக்கு பதிலா 4. சரியா? சோ 3யும் 4யும் கூட்டுனா என்ன வந்திருக்கு? 7. 3 பிளஸ் 4 வந்து 7 சொல்லியிருக்கோம். சரியா? எதுக்கு இந்த வந்து ஃபர்ஸ்ட் பர்ப்பிள் கலர்ல 3 பால் குடுத்துருக்காங்கன்னா, ஏவோட வேல்யூ வந்து 3. சோ அதனால தான் ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள்க்கு என்ன நம்பர் நம்ம கன்சிடர் பண்ணோமோ, அத தான் முதல்ல எழுதணும். அதுதான் இதுல முக்கியமான விதி. சோ கூட்டலுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் கழித்தலோ இல்லன்னா வேற அடுத்தடுத்த சிம்பல்ஸ் நம்ம படிக்கிறோம்ல. ஆப்பரேஷன்ஸ் படிக்கும்போது இதுல கன்ஃப்யூஷன் ஆகும். சரியா குட்டீஸ்? சோ நான் சொல்ற விஷயம் என்னது? என்ன வேரியபிள் இருக்கோ, அந்த வேரியபிளோட வேல்யூவ என்ன அசைன் பண்ணியிருக்கோமோ, அத தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சரியா? நீங்க சொல்லலாம் டீச்சர் 3யும் 4யும் கூட்டினாலும் 7 தான், 4யும் 3யும் கூட்டினாலும் 7 தான். சரியா? சோ எது அடிஷன்ல ப்ராப்ளம் இருக்காது. பட் சப்ட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி வரும்போது இது கன்ஃப்யூஷன் ஆகும். சரியா குட்டீஸ்? ஓகே. இப்போ ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் படிச்சிருக்கீங்க. அது ரிலேட்டடான எக்ஸர்சைஸ் சம்ஸ் செஞ்சிரலாம். சரியா? சோ என்ன பார்த்தோம்? A பிளஸ் Bக்கு பார்த்தாச்சு. அதே மாரி B பிளஸ் Aக்கு என்ன பண்ணோம்? இதான் பண்ணணும். சரியா? சோ 4யும் 3யும் ஆட் பண்ணா 7. அப்ப இடது பக்கமும், வலது பக்கமும் எனக்கு கரெக்ட்டா செஞ்சிருக்கோம்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இது ரிலேட்டடான ஒரு எக்ஸர்சைஸ் சம்ஸ் செஞ்சுருவோம். அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எக்ஸர்சைஸ் எங்க? 1.5ல. இப்ப உங்களுக்கு நான் புக்ஸ காமிச்சுர்றேன். ம். இங்க பாருங்க. குட்டீஸ் எக்ஸர்சைஸ் நம்ம 1.5 எடுத்திருக்கோம். அதுல 5 சம்ஸ் இருக்கு. சரியா? 1, 2, 3, 4, 5 ஐ திங்க் எக்ஸர்சைஸ்ல 4 சம்ஸ் அத தவிர நெறைய சம்ஸ் இருக்கு. இப்ப நம்ம 3 கொஸ்டின் பாருங்களேன். நீங்களே பார்த்து சொல்லிருங்க. எங்க என்ன சொல்லுவீங்க? 75 3 ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 75 பிளஸ் 34, 34 பிளஸ் 75 இதுக்கு பேர் என்னப்பா? இப்பதான் நம்ம படிச்சோம். சோ ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தானே நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன? பரிமாற்று பண்பு. ஒவ்வொன்னுக்கும் பேர் இருக்குல்ல. இப்ப உங்க கிளாஸ்ல 40 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. 40 பேருமேக்கு மொத்தமா என்ன சொல்லுவோம்? ஸ்டூடண்ட்ஸு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படின்னும்போது, ஒரு பேர் குடுத்து சொல்லுவோமா? ரோல் நம்பர் 1 பேரு, ரோல் நம்பர் 2 பேருன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேர் இருக்குல்ல. அது மாரி, இப்ப உங்களுக்கு பேசிக் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். 75 சாக்லேட் ஏற்கனவே வச்சிருக்கீங்க. உங்களுக்கு சாக்லேட் சம் கூட சொல்றேனே. ஏற்கனவே உங்ககிட்ட 75 சாக்லேட்ஸ் இருக்கு. இன் அடிஷனல் டூ தட் நான் வந்து ஒரு 34 சாக்லேட்ஸ் உங்ககிட்ட குடுக்குறேன். சோ ஏற்கனவே 75 சாக்லேட்ஸ் வச்சிருக்கீங்க. இன் அடிஷனல் டூ தட் நான் 34 சாக்லேட்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, 2யும் நீங்க ஆட் பண்ணுவீங்களா? சோ அந்த மதிப்பும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு பெர்சன்னு எடுத்துக்கோங்களேன். இப்ப என்ன கூட எடுத்துக்கோங்க. என்கிட்ட 34 சாக்லேட்ஸ் தான் இருக்கு. எனக்கு இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க 75 சாக்லேட்ஸ் குடுக்குறாங்க. சோ நான் இந்த 2 நம்பர் சாக்லேட்ஸும் ஆட் பண்ணா, என்ன மீனிங்க? உங்ககிட்ட உள்ள நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸும், என்கிட்ட உள்ள நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸும் சேம்ன்னு சொல்லுவோமா? தட் இஸ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன? A பிளஸ் B இஸ் ஈக்குவல் டூ B பிளஸ் A. குட்டீஸ் இப்ப நம்ம படிக்கிற விஷயத்த ஃபார்முலாவாவோ, ப்ராப்பர்ட்டியாவோ கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் ஈஸியா நமக்கு தெரிஞ்ச சாக்லேட்ஸ வச்சு செஞ்சிரலாம். சரியா? சோ A பிளஸ் B இஸ் ஈக்குவல் டூ B பிளஸ் A. சோ இதுக்கு பேரு என்னப்பா? அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னன்னு சொன்னோம் இப்பதான். பரிமாற்று பண்பு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க. இப்ப நான் 3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டேன். செகண்ட் கொஸ்டின் வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல போலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 சம்மையுமே பார்த்துடலாமா? 50யோட 0வ ஆட் பண்ணா என்ன வரும்? எங்க சொல்லுங்க. 50யோட 0வ ஆட் பண்ணா என்ன வரும்? அப்ப இது என்ன டீச்சர் அர்த்தம் அப்டின்னா, 50 சாக்லேட்ஸ் வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட எத்தன சாக்லேட்ஸ் இருக்கு? 50 சாக்லேட்ஸ் இருக்கு. 0 அப்டின்னா, யாருக்குமே நீங்க எந்த சாக்லேட்ஸுமே குடுக்கல. யாருக்குமே எந்த சாக்லேட்ஸுமே குடுக்கல. அதே மாரி யார்கிட்ட இருந்து எந்த சாக்லேட்ஸும் வாங்கல. சரியா? சோ அப்ப 50 பிளஸ் 0வோட வேல்யூ என்ன வரும்? 50 தான். இந்த இடத்துல உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன். இந்த குடுக்கல, வாங்கலன்னு சொல்லி சொன்னேன்ல தமிழ்ல. அதோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னா, 50 சாக்லேட்ஸ் வச்சிருக்கோம். சோ அந்த 50 சாக்லேட்ஸ நம்ம என்ன செய்றோம்? யாருக்குமே குடுக்கல அப்டின்னா மைனஸ். உங்களுக்கு இங்க எழுதி காமிக்கிறேன். 50 மைனஸ் 0னாலும் 50 தான். 50 யாருக்குமே குடிக்கலன்னா, என்கிட்ட இருந்து எந்த சாக்லேட்டுமே போகல.
50 0 எந்த சாக்லேட்டுமே போகல. 50 பிளஸ் 0 எனக்கு யாருமே சாக்லேட்ஸ் குடுக்கல. நான் வச்சிருக்க 50 சாக்லேட் தான் இருக்கு. அப்ப 50 பிளஸ் 0 அப்படின்னாலும் இது என்னன்னு சொல்லுவோம்? 15 தான் சொல்லுவோம். சொல்றது புரியுதா குட்டீஸ்? இப்ப உங்களுக்கு நான் இத எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இங்க பாருங்க 50 சாக்லேட் வச்சிருக்கேன். 0 அப்டின்னா நான் யாருக்குமே குடுக்கல. மைனஸ்னா தானே என்கிட்ட இருந்து போகுதுன்னு அர்த்தம். நான் யாருக்குமே சாக்லேட்ஸ் குடுக்கல. அப்ப 50 மைனஸ் 0னாலும் 50 தான். இங்க என்ன சொல்லியிருக்கேன் 50 சாக்லேட்ஸ் நான் வச்சிருக்கேன். எனக்கு யாருமே குடுக்கல. சரியா? நான் யாருக்கும் குடுக்கலன்றதான் இந்த முதல் மீனிங்கே. இந்த 2வதோட மீனிங் என்ன? எனக்கு யாரும் எந்த சாக்லேட்ஸும் குடுக்கல. தட் இஸ் 50 பிளஸ் 0னாலும் என்னதான் வரும்? 50 தான் வரும். அப்ப இங்க 0வ இந்த இடத்துல எழுதுறோம்ல, இந்த 0ன்னு சொல்லி ஒரு நம்பர் எழுதுறோம்ல, இந்த 0க்கு பேரு என்ன அப்படின்னா, விச் இஸ் நத்திங் பட் என்னன்னா, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. சோ இன்னைக்கு புதுசா படிக்க போற இன்னொரு விஷயம் என்னது? 0க்கு பேரு என்ன குட்டீஸ்? எங்க சொல்லுங்க? உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். 0 வந்து என்னன்னா, கூட்டல் சமநிலை. தமிழ்ல கூட்டல் சமணின்னு கூட சொல்லலாம். சோ கூட்டல் சமணின்னா, இத கூட்டுனா சமணின்னா சமமா தான்ப்பா இருக்கு. இதோட மதிப்பு என்ன செய்யலாம்? மாறல. அப்ப கூட்டல் சமணி என்னன்னா 0. புரிஞ்சுச்சா? கான்செப்ட் என்ன சொல்றேன்னு புரியுதா? இதுக்கு பேரு தான் இன்னைக்கு புதுசா 2வது விஷயம் படிச்சிருக்கோம். அடுத்து, இதே இதோட இன்னொரு விஷயம் சொல்லி தரேன். இப்ப 50 இருக்கு. சரியா? சோ இந்த 50யோட எந்த நம்பர மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் 50யே வரும். எங்க சொல்லுங்க? நமக்கு எல்லாமே டேபிள் சொல்ல தெரியும்ல. 1 2 ஆர் 2 அப்படின்ற மாரிக்கு 1 டேபிள்ல இருந்து 2 டேபிள்ல இருந்து வரிசையா உங்களுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கும். சோ அப்ப எனக்கு 50 50யோட எந்த நம்பர மல்டிப்ளை பண்ணா 50 வரும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்ப இன்னொன்னு கூட கேட்கிறேனே உங்களுக்கு. இப்படி கூட கேட்டுக்குறோம். 2 டேபிள் சொல்றேம்மா. எங்க டக்குன்னு பார்த்து சொல்லுங்க. 2 டேபிள்ல எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா அகைன் 2 வரும்? எங்க சொல்லுங்க? குட்டீஸ் யாராவது சொல்றீங்களா? 2 இருக்கு. 2வோட எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா அகைன் எனக்கு 2 வரும்? குட்டீஸ் இது கஷ்டமான விஷயமா? எத்தன வருஷம் படிச்சிருக்கோம்? ஆ எங்க சொல்லுங்க? 2வ 1ஆல மல்டிப்ளை பண்ணா தான் அதே நம்பர் வரும். சோ 1 இன்டு எனிதிங் த சேம் நம்பர்ன்னு சொல்லுவோம். ஓகேவாடாம்மா? அப்படித்தானே அர்த்தம். அப்ப எனக்கு அதே தான் இங்க கேட்டிருக்க. 50ய எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா ஐ நீட் டூ கெட் த ஆன்ஸர் அஸ் 50. சோ 50ய எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா எனக்கு அதே 50 வரும் அப்படின்னா, நீங்களே சொல்லிரலாம் குட்டீஸ். இது கஷ்டமான விஷயம் கிடையாதுல்ல. உங்கனால ஆன்ஸர் பண்ண முடியும்ல? 50. சரியா? சோ இது என்ன சிம்பிள்ப்பா போட்டிருக்கோம்? மல்டிப்ளிகேஷன். சரியா? தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பெருக்கல். அப்ப கூட்டல் சமணின்னா 0ன்னு சொல்லுவோம். பெருக்கல் சமணி. சரியா? சோ பெருக்கல்னா மல்டிப்ளிகேஷன். சோ பெருக்கல் சமணி அப்படின்னா, அதே மதிப்பு தான் வேணும். சமணின்னா சமமான அதே மதிப்பு தான் வேணும். அப் சரியா? கூட்டலுக்கு பார்த்தாச்சு. அதே மாரி பெருக்கலோட சமநிலை என்னன்னா, என்னன்னு சொல்லுவோம்? 1ன்னு சொல்லுவோம். சொல்றது புரியுதா? சோ கூட்டல் சமணின்னா 0, பெருக்கல் சமணின்னா என்னன்னு சொல்லுவோம்? 1ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? சோ இன்னைக்கு மொத்தம் நீங்க 3 புது விஷயங்கள் படிச்சிருக்கீங்க. என்னன்னு ஞாபகப்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பரிமாற்று பண்பு. சரியா? பரிமாற்று பண்புன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அது எதுல பார்த்தோம்னா, அடிஷன்ல பார்த்தோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். ஓகேவா? 2வது என்ன பார்த்தோம்? கூட்டல் சமணி. சரியா? அடுத்து என்னப்பா பார்த்தோம்? ஞாபகப்படுத்தி பாருங்க. பெருக்கல் பெருக்கல் சமணின்னு சொல்லி பார்த்தோம். சோ கூட்டல் சமணியோட மதிப்பு என்னம்மா? 0. பெருக்கல் சமணியோட மதிப்பு என்னன்னு பார்த்தோம்? 1ன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பரிமாற்று பண்பு என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? A பிளஸ் B இஸ் ஈக்வல் டு B பிளஸ் A. இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். இங்க வந்து அடிஷன் சிம்பல் போட்டிருக்கிறத பத்தி மட்டும் தான் பார்த்தோம். சரியா குட்டீஸ்? உங்களுக்கு இந்த 3 விஷயங்கள் ஞாபகம் இருக்கா? இன்னொரு தடவ சொல்லணுமா? குட்டீஸ் யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேட்கலாம். குட்டீஸ் டவுட்ஸ் இருக்காடாம்மா? சரி அப்ப நான் கன்டின்யூ பண்ணவா? இப்ப 3 விஷயங்கள் பார்த்திருக்கோம். பரிமாற்று பண்பு, கூட்டல் சமநிலை என்ன? பெருக்கல் சமநிலை என்ன? சரி இப்ப 2 வந்து 2 நம்பர்ஸ் வச்சு ஆட் பண்ணும்போது பார்த்தோம். இப்ப 3 நம்பர்ஸ் வச்சு ஆட் பண்ணா, அதுக்கு பேரு என்ன அப்படின்னா, சேர்ப்பு பண்பு. சரியா? இந்த சேர்ப்பு பண்புக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா, துணை பண்பு.
என்ன டீச்சர் ஒரு இதுக்கு 2 பேர் இருக்குமா? ஆமா. நமக்கு வீட்ல ஒரு பேரு, செல்லம்மா ஒரு பேர் கூப்பிடுறாங்க. ஸ்கூல் ரிஜிஸ்டர்ல ஒரு பேர் இருக்கு. ஃபிரெண்ட்ஸ் வேற ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல நிக் நேம்ன்னு சொல்லிட்டு. சோ அது மாரி இதுக்கு 2 பேர் இருக்கு. சேர்ப்பு பண்பு, துணை பண்பு. அப்டின்னா என்னப்பா அப்டின்னா, பரிமாற்று பண்புல 2 வேரியபிள் வச்சு பார்த்தோம். 2 நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். சேர்ப்பு பண்புல என்னப்பா வச்சு பார்க்க போறோம்? 3 வச்சு பார்க்க போறோம். செஞ்சிடலாமா? 1 + 2 + 3 பா. சரியா? சோ, ஏங்க ஆட் பண்ணுங்க. இது உம் 3 + 2 + 1 இருந்தாலும் சமமா இருக்குமா? இல்லையா? இந்த இடத்துல கண்டுபிடிச்சுருவோமா? எப்படிப்பா ஆட் பண்ணணும்ன்னும்போது உங்களுக்கு டவுட் வரும். டீச்சர் இத எப்படி ஆட் பண்ணணும்? எனக்கு வந்து 1ஆம் நம்பர் தான் ஈஸியா இருக்கு. 1ல இருந்து ஆட் பண்ணவா? 2ல இருந்து ஆட் பண்ணவா? 3ல இருந்து ஆட் பண்ணவான்னு சொல்லி கேட்பீங்க. குட்டீஸ் இத ஹையர் கிளாஸஸ்ல நல்ல டீட்டெயிலா ஒவ்வொரு விஷயத்தோட பேசிக் தான் குட்டீஸ் நம்ம இப்ப 6ல படிக்கிறோம். இந்த இடத்துல இந்த பண்புக்கு பேர் என்னன்னா, சேர்ப்பு பண்பு இல்ல துணை பண்புன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஈக்வல்ட்டுக்கு மின்னாடி இந்த 2 நம்பரையும் கனெக்ட் பண்ணாங்கன்னா, ஈக்வல்ட்டுக்கு மின்னாடி இந்த 2 நம்பர கனெக்ட் பண்ணோம்னா, பிராக்கெட் போட்டு, ஈக்வல்ட்டுக்கு அடுத்து உள்ள 2 நம்பர கனெக்ட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? இதுக்கப்புறம் நீங்களே தெரியும். போர்ட் மாஸ் ரூல்னா என்னன்னு பண்ணுவீங்கன்னு தெரியும்ல? அந்த அடைப்புக்குறி இருக்கு, கூட்டல் பெருக்கணுமா, ஃபர்ஸ்ட் பெருக்கல் செய்யணுமான்ற. சோ அந்த பேசிக் எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி. இதே விஷயத்த எங்க அப்படியே இப்படி சொல்லலாமா? 1 + 2 + 3 இஸ் ஈக்வல் டூ இப்ப ஏதோ ஒரு ஆர்டர்ல கூட எழுதலாம். நான் 3, 2, 1ன்ல எந்த ஆர்டர்ல வேணா எழுதலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். குட்டீஸ் இப்ப நீங்க படிக்கிறது 6த் ஸ்டாண்டர்ட் தான்டாம்மா. பட் இந்தோட பிராக்கெட்ட வந்து ஏன் டீச்சர் நான் இப்பயே படிக்கணுமானா, இப்பதான் ஒரு லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? அடைப்புக்குறிய பத்தி எல்லாமே பார்த்தோம். போர்ட் மாஸ்ன்ட்டு. இப்ப இதோட பேசிக் கான்செப்ட் 6த்ல நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம்னா, இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல். இது நீங்க 12த் வந்தாலும் சரி, காலேஜ் வந்தாலும் சரி, இது ரிலேட்டடான சம்ஸ் இருக்கு. சரியா? சோ அங்க புதுசா போய் ப்ராப்பர்ட்டியா படிக்காம, பேசிக் எனக்கு ஏற்கனவே 6த்ல தெரியுமேன்னு சொல்லிக்கலாம். செய்யலாமா? இங்க நான் என்ன சொன்னேன்? ஈக்வல்ட்டுக்கு மின்னாடி இந்த 2 நம்பரையும் கம்பைன் பண்றதுக்காக பிராக்கெட் போட்டேன். நான் ஈக்வல்ட்டுக்கு அந்த பக்கம் இந்த 2 நம்பரையும் கம்பைன் பண்ண போறோம்ன்னு சொன்னேன்னா, ஏங்க சப்போஸ் இப்ப ஸ்டார்ட்டிங்ல இந்த 2 நம்பரையும் கம்பைன் பண்றதுக்காக தான் அந்த பிராக்கெட் போட்டேன்னா, அப்ப இங்க நான் எங்க போடணும்? இங்க ஈக்வல்ட்டுக்கு மின்னாடி, இங்க ஈக்வல்ட்டுக்கு அடுத்து. இங்க ஸ்டார்ட்டிங்னா இங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? குட்டீஸ் யாராவது ஆன்சர் பண்றீங்களா? இங்க ஸ்டார்ட்டிங்ன்னு சொன்னா இங்க நம்ம என்ன சொல்லணும்? எங்க யோசிச்சு சொல்லுங்க. எண்டிங்ல. ஓகேவா? புரிஞ்சுச்சாடா? ஓகே. சோ, செக் பண்ணி பாருங்க. நீங்களே இதோட போர்ட் மாஸ் ரூல் உங்களுக்கு தெரியும்ல. செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க. இத இப்ப உங்களுக்கு பண்பா நான் சொல்லிக் குடுக்குறேன். என்னப்பா அப்டின்னா, A பிளஸ் ABC 3 வேரியபிள் இருக்கு. இங்கேயும் அதே மாரி ABC இருக்கு. அப்டின்னா, குட்டீஸ் எங்க குயிக்கா சொல்லிருங்க பார்த்துருவோம். இங்க எங்க பிராக்கெட் போடலாம்? ஒரு பண்ப சரியா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தமிழ்ல வந்து சேர்ப்பு பண்புன்னு சொல்றோம். இந்த ஒரு பண்ப நம்மளே 2 மெத்தட்ல கத்துக்கிட்டோமா, அந்த செகண்ட் மெத்தடோ இல்ல இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடோ எப்ப கத்துக்கிருவீங்க? நீங்க 11த், 12த் இல்ல 9த், 10த்க்கு அப்புறம் தான் கத்துக்கிருவீங்க. சோ நம்ம இப்பயே கத்துக்கிட்டாச்சு. சரியாம்மா? எங்க பிராக்கெட் போடணும்? எங்க சொல்லிருங்க? ஈக்வல்ட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிராக்கெட் போட்டோம்னா, ஈக்வல்ட்டுக்கு அந்த பக்கம் பிராக்கெட் போடணும். சரியா? சோ இது இன்னொரு விதத்திலயும் எப்படி குட்டீஸ் எழுதலாம்? எங்க சொல்லுங்க? A plus B plus C is equal to A plus D plus C யா? இங்க எங்கப்பா பிராக்கெட் போடுவோம்? மொத 2யும் சேர்த்தோம் அப்படின்னா, இங்க கடைசி 2. ஓகேவா? சோ, இப்ப இந்த பேசிக் உங்களுக்கு எதுக்கு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன்னா, ஏங்க இப்ப நான் எக்ஸர்சைஸ்ல ஒரு சம் கேட்கிறேன். எங்க ஆன்சர் பண்றீங்களான்னு பார்த்துருவோமா? ஆ. எங்க இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப 3 கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். 3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பேர் என்னம்மா? ஆன்சர் என்னம்மா பண்ணோம்? கீழ்க்காணும் வினாக்களுக்கு ஏற்ற பண்போட பேர் என்னன்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்க்கு என்ன ஆன்சரு? எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்க்கு என்ன பண்பு பேரு? பரிமாற்று பண்பு. சரியா? ஃபர்ஸ்ட்க்கு பேர் என்னன்னா பரிமாற்று பண்பு. 2வதுக்கு இங்க என்ன குடுத்துருக்காங்க? நான் அடிஷன்ல போட்டிருக்கேன். அவங்க எதுல போட்டிருக்காங்க? மல்டிப்ளிகேஷன்ல போட்டிருக்காங்க. சோ, இதுக்கு பேர் என்ன? இப்ப நான் எழுதின இந்த இதுக்கு பேரு போர்ட்ல எழுதியிருக்குது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். கூட்டலோட என்னது சேர்ப்பு பண்பு பார்த்தோம். அதே இடத்துல அங்க என்னப்பா இருக்கு அப்படின்னா, இத அப்படியே நீங்க பெருக்கலுக்கு மாத்தி நீங்க சொல்லுங்க. A இன்டு B இன்டு C இஸ் ஈக்வல் டூ A இன்டு B இன்டு C. அதேதான் குட்டஸ். ஈக்வல்ட்டுக்கு முன்னாடி 2 இந்த 2யும் சேர்த்தோம்னா, ஈக்வல்ட்டுக்கு அந்த பக்கம் அந்த 2யும் சேர்க்கணும். புரிஞ்சுச்சா? அப்ப 3ல செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பேர் என்னடா? பார்த்து சொல்லுங்க. சேர்ப்பு பண்புன்னு சொல்லலாம். இல்ல இத துணை பண்புன்னு சொல்லலாம். எதுல சொல்லலாம்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் சொல்லணும். சரியா? ஓகே.
அடுத்து தேர்ட் சம் சொல்லுங்க. தேர்ட் ஆன்சர் பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷனுக்கு என்ன வரும்? 0 வந்து 50 பிளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 50னா அங்க 0 என்ன பண்புலன்னு சொல்லுவோம்? கூட்டல் சமணி பண்புன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 50 இன்டு 1ன்னு கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின். சோ 50 இன்டு 1 இஸ் ஈக்குவல் டு 50. இது என்னப்பா பண்புன்னு சொல்லுவோம்? அப்படின்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. பெருக்கல் சமணின்னு சொல்லுவோம். சரியா குட்டீஸ்? இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க் என்ன அப்படின்னா, இன்னும் மீதி இந்த ஃபோர்த் ரோமன் லெட்டர்ல உள்ள ரிமைனிங் சம்ஸும், தேர்ட்ல உள்ள லாஸ்ட் சம்மும் நம்ம அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸர்சைஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரும், செகண்ட் ரோமன் லெட்டரும் எங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸாவும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் நீங்க ட்ரை பண்ணிட்டு வாரீங்களா? எங்க ட்ரை பண்றீங்களா? இந்தா இருக்கு. சரியா? ஸோ எக்ஸர்சைஸ் 5.1ல பேஜ் நம்பர் 28 எக்ஸர்சைஸ் 5.1ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரும், செகண்ட் ரோமன் லெட்டரும் நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. டவுட்ஸ் இருந்தா நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சரியா ஸ்டூடண்ட்ஸ்? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. கிளாஸ வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே. தேங்க் யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.